ஐயா துணை. அகிலம் கல்வி சாலையில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை சொல்லி, இன்றைய பகுதி விருத்த பகுதி. விருத்த பகுதியின் தொடர்ச்சியாக நாம் இப்போது கலியுகம் தோன்றிய செய்தியை உணர்த்துகின்ற விருத்தத்தை பார்க்க இருக்கின்றோம். கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராணம் மீதிலே, சலிவுடன் நேசனும் தரணியில் போர்ந்திட வலிவுள்ள மாயன் ஸ்ரீரங்கம் மேவினார். குருமுனிவர் கலியை பிறவி செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் சொல்ல, கலியை பிறவி செய்வதற்கு தயாராகின்ற போது கலியன் தானாக தோன்றி வருகின்றான். அவ்வாறு தோன்றி வந்த கலியன் சிவபெருமானிடம் வரம் வேண்டிய அங்கே அழைத்து நிற்கின்றான். அப்படி நிற்கின்ற போது சிவபெருமானை பார்த்து ஏளனமாக பேசுகின்றான். நீ எனக்கு வரம் தருவதற்கு தகுதியுடையவரா என்று சோதிக்கின்ற விதமாக தனக்கு ஏற்ற வகையில் ஒரு பெண்ணை படைத்து கேட்கின்றான். அதன்படி பெண்ணை படைத்து கொடுத்த பிற்பாடு அங்கே கலியன் பல வரங்களை எல்லாம் கேட்கின்றான். 1008 அண்டந்தரை தெய்வங்களுடைய சக்திகள், மும்மூர்த்திகளுடைய சக்திகள், எல்லா சக்திகளும் மூல மந்திரங்களையும் வரமாக பெற்று கலியன் பூலோகம் நோக்கி வருகின்றான். அவ்வாறு கலியன் பூலோகம் நோக்கி வருகின்ற போது இங்கே நீதங்கள் நிலை தடுமாறுகின்றது. கையிலையில் தவநிலையில் இருந்த தவ முனிவர்களெல்லாம் அவர்களுடைய தவநிலையில் நிலை தடுமாறுகின்றார்கள். இந்த செய்தியை பார்த்தவுடனே அம்மை உமையவள் கேட்கின்றார்கள், சுவாமி, ஏதோ ஒரு மாற்றம் இருக்கின்றதே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்ற போது சிவபெருமான் சொல்லுகின்றார், பெண்ணே, அதாவது கலியுகம் தோன்றிவிட்டது என்று சிவம் வாய் திறந்து சொல்ல, தேவர்கள் எல்லோரும் கலியுகம் தோன்றிய செய்தியை எல்லோரும் அறியும்படியாக எழுதி வைக்கின்றார்கள். கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் சிவபெருமான் கலியுகம் என்று சொன்னவுடனே தேவர்கள் அதை உணர்ந்து பொலிவுடன் சேர்த்தன புராணமேதிலே அதை அங்கே புராணத்தில் எழுதி வைக்கின்றார்கள். சலிவுடன் நீசனும் தரணியில் போர்ந்திட கலியன் பூலோகம் நோக்கி வருகின்றான். போது எம்பெருமான் மாயன் வரையுள்ள மாயன் ஸ்ரீரங்கம் மேவுகின்றார். கலியனிடம் அவன் பெற்று வருகின்ற வரத்தையெல்லாம் பறித்து கொண்டு அங்கு அவன் நாராயணமூர்த்தியுடைய சக்கராயுதத்தையும் அவருடைய திருமுடியையும் அவருடைய அந்த ஒரு சத்தியத்தின் மூலமே அங்கே பறித்து சக்கராயுதத்தை பணமாக மாற்றி கொடுத்துவிட்டு எம்பெருமான் அங்கே ஸ்ரீரங்கத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். ஐயா